இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசப்போகிறார். சங்கீதம் 32 அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பக்தியுள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். தம்முடைய பக்தி எங்கே இருக்கிறது? அதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சிலருடைய பக்தி கிரிக்கெட் மேல் இருக்கிறது, சிலருடைய பக்தி போன் மேல் இருக்கிறது, சிலருடைய பக்தி சினிமா நடிகர் மேல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிலருடைய பக்தி மட்டுமே கர்த்தர் மேல் இருக்கிறது. இதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் மேல் உண்மையான பக்தி உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவர்களை அணுகாது. என்னென்ன ஜலப்பிரவாகம் நம்மை சுற்றி வருகிறதென்று நாம் பார்க்க வேண்டும். பாவம் என்கிற ஜலப்பிரவாகம் நம்மை சுற்றி வரலாம். வியாதி என்கிற ஜலப்பிரவாகம் நம்மை சுற்றி வரலாம். கடன் பிரச்சனை என்கிற ஜலப்பிரவாகம் நம்மை சுற்றி வரலாம். அவமானம் என்கிற ஜலப்பிரவாகம் நம்மை சுற்றி வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் அற்றுப்போகத்தக்க மிகுந்த ஜலப்பிரவாகங்கள் நம்மை சுற்றி வரும்போது பக்தி உள்ள பிள்ளைகளை அது அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறோம். நான் தோற்றுவிட்டேன், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் சோர்ந்து போகிற அத்தனை வேளைகளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் குதித்தெழுந்து நம்மை பார்த்து சொல்லுகிறது: பயப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் என்று. இயேசு சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொல்லுகிறபடியே அதை நமக்கு செய்து முடிப்பார். நாம் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் செபிக்கலாம்: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் உம்மிடத்தில் உண்மையான பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.